வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி காட்டிற்கு விறகு வெட்ட சென்றார். அப்போ தூரத்துல ஒரு சிங்கம் கூண்டுல மாட்டிக்கிட்டு இருந்தது. அந்த சிங்கம் மனிதனை பார்த்து, "என்னை எப்படியாவது திறந்து விடு, நான் வெளியில வந்துடுறேன், என்னை காப்பாத்து" அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ அந்த மனுஷன் என்ன சொன்னான்னா, "நான் உன்னை காப்பாத்துனா நீ என்னையவே கொல்ல வருவ, அதனால மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த சிங்கம் சொல்லிச்சு, "நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னை உயிரை காப்பாற்றின உடனே நான் கொல்லுவேனா, மாட்டவே மாட்டேன். தயவு செஞ்சு திறந்து விடு" அப்படின்னோடனே அந்த மனிதனும் இறக்கப்பட்டு அந்த கூண்டை திறந்து விடுறான். சிங்கம் வெளியில் வந்த சிங்கம் அவனை கொல்ல அவன் மேலேயே பாஞ்சுது. அப்போ வெயிட் பண்ண, "ஏன் இப்படி பண்ணுற? உன்னை உயிரை காப்பாற்றினேனா?" அப்படின்னா, "உனக்குலாம் அறிவு இருக்கணும். நான் பகுத்தறிவுள்ள மனுஷன் தானே நீ. நான் உயிர் பழைக்கிறதுக்காக என்ன வேணால் போய் சொல்லணும், அதெல்லாம் நம்பலாமா? எனக்கு பசியாக இருக்குது, நான் உன்னை கொன்று சாப்பிட போகிறேன்னு" சொன்னவொடனே, அப்படின்னு சரி இந்த நியாயத்தை அங்கே இருக்கிற ஒரு நரி அதுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் நரிக்கிட்ட போய் போகிறாங்க. போனவுடனே மனிதன் தனக்கு நடந்தது எல்லாம் நரிக்கிட்ட கூறினான். அந்த நரியோ எதுவுமே புரியாதது மாதிரி நடிச்சது. "சிங்கராஜாவே, இந்த மனுஷன் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல, நீங்கள் சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லி கேட்டது. அதுக்கு அந்த சிங்கம் திருப்பியும் சொல்லிட்டு, "இந்த மாதிரி ஒரு வேட்டைக்காரன் என்னை வந்து அந்த கூண்டில் அடைச்சி வச்சுருந்தான்" அப்படின்னோடனே, "எந்த கூண்டு?" அப்படின்னு கேட்குது. "அதோ தெரியுது, அந்த கூண்டு தானே. வாங்க வாங்க, எப்படி அடைச்சி வச்சுருந்தான்? எப்படி இருந்தீங்க நீங்கள்? உள்ளே மாட்டிக்கிட்டீங்க" அப்படின்னு கேட்டதோடனே இந்த சிங்கம் உள்ளே போன உடனே நரி டக்குன்னு அந்த கதவை மூடிடுச்சு. மூடின உடனே இந்த சிங்கம் ஒரே கதறிச்சு, "என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நியாயம் கேட்க வந்த என்னையவே நீ எதுக்குள்ளே மாட்டி விட்டுட்டே" அப்படின்னோடனே, "ஆமாம், நீ வந்து முதல்ல உனக்கு நன்றி இருந்தது, அந்த மனிதனை காப்பாற்றினானே, அதை நீ வந்து என்ன பண்ண, அவனை கொல்றதுக்கு பார்த்த, அப்புறம் திருப்பி என்னையும் கொல்லுவ. ஸோ மாட்டேன், நீ உள்ளே இரு" அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்ன நீதி தெரியுது? "எண்ணன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டா மொய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு" என்பது கருத்து. நன்றி.